லோன் அப்ளை பண்ணும்போதோ ஒரு பேங்க் கிட்ட பேசும்போதோ நம்மளோட மனநிலையும் நம்மளோட கான்ஃபிடென்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே போயிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்டிங் மோடில் பேசக்கூடிய ஒரு நபர் வந்து எந்த பேங்கரும் விரும்ப மாட்டாங்க. அப்போ ஒரு பேங்கருக்கு என்ன வந்து வேணும்? இன்வெஸ்டபிளான ஒரு பர்சன் வந்து வேணும். ஒரு நபர் அவருக்கு நம்பி நம்ம காசு கொடுத்தோம் அப்படின்னா அவர் சரியான முறையில் அதை வந்து உபயோகிப்பார், நல்லா அவரும் வளருவார், அதன் மூலயமா பேங்க்கும் வளரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் ஒரு பேங்க்குக்கு வந்து இருக்கும். அப்போ நம்ம என்ன அந்த இடத்துல காட்டணும் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து காட்டணும். நான் ஒரு இன்வெஸ்டபிளான ஒரு பர்சன், நான் ஒழுக்கமானவன், அதிகமாக உழைக்கக்கூடியவன், எனக்கு வந்து திறமை இருக்குது, நான் வாங்கக்கூடிய காசை நான் சரியான முறையில் தான் நான் செலவு பண்ணுவேன். ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து எனக்கு மிகவும் வந்து முக்கியம். நான் உருவாக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னுடைய கஸ்டமருக்கு வந்து நல்ல ஒரு வேல்யூ வந்து கொடுக்கும். அதன் மூலயமா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கக்கூடிய என்னோட கஸ்டமர் மற்றவங்களுக்கும் என் ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, என்கிட்ட திரும்ப திரும்ப வாங்குவாங்க. அதன் மூலயமா என்னோட தொழில் வந்து வளரும். என்னோட தொழில் வளர வளர எனக்கு தேவையான இன்னும் சில லோன் அவங்க கிட்டேருந்து வாங்குவேன். அதன் மூலயமா என்னால் உங்கள் பேங்க்குக்கு லாபம் நிறைய வரும் அப்படிங்கிற ஒரு உணர்வை தான் அந்த ஒரு பேங்கருக்கு நம்ம கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுக்குற பட்சத்தில் நம்ம போயிட்டு கெஞ்சிட்டு ரிக்வஸ்ட்லாம் பண்ண தேவையில்ல. அவராக நம்மகிட்ட என்ன சொல்லுவார், சார் உங்களுக்கு லோன் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட தான் வந்து வாங்கணும், ஸோ ப்ராஜெக்டை சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்ற ஒரு மோடுக்கு வந்து அவர் போவார். பிகாஸ் இட்ஸ் பிஸ்னஸ். உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன திருப்பி தரீங்க அப்படிங்கிறது தான் அங்கே செயலுக்கு வருமே தவிர ரிக்வெஸ்ட் பண்ணுறதால ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியுன்றது நம்ம நம்ப வேண்டாம். தேங்க்யூ வெரி மச்.